ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்வரத்தை கொடுத்து நல்ல ஆசீர்வாதங்களோடு உன்னை சிறப்பாய் வாழ வைப்பதற்காகத்தான் காலையிலிருந்தே காத்து கொண்டிருக்கிறேன். நீ எதிர்பார்த்த விஷயத்தில் உனக்கான வெற்றி செய்தி உன் வராகியம்மா கொண்டு வந்து விட்டேன் என் செல்லமே. இனி உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் அது அத்தனையும் நன்மைக்கே என புரிந்துகொள். வெற்றியடைந்தால் சந்தோஷத்தை பல மடங்காக்கு, தோல்வியடைந்தால் முயற்சியை பல மடங்காக மாற்ற யோசிக்காதே. உன்னது வருத்தத்தையும் வேதனையையும் மனிதர்களிடம் காட்டுவதற்கு பதிலாக உன் வராகியம்மா என்னிடம் வந்து காட்டு. அத்தனையும் சரி செய்து உன் வாழ்வில் சந்தோஷத்தை நான் கொடுப்பேன். உண்மையாக நேர்மையாக வாழ நினைக்கிற உனக்கு எந்த உபதேசமும் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏனெனில் நீ எல்லாவற்றையும் சரியாக செய்ய நினைக்கிறாய். எல்லா மனிதர்களையும் சரியாக புரிந்து வைத்துள்ளாய். அதன் மூலமாகவே உன் வாழ்வில் இனி பல அற்புத மாற்றங்கள் நிகழத்தான் போகிறது. எந்த விஷயமும் இருக்கும்போது அதன் மதிப்பு உனக்கு புரிவதே இல்லை. அது இழந்த பிறகு நாம் பொக்கிஷத்தை இழந்துவிட்டோம், அற்புதத்தை இழந்துவிட்டோம் என நினைத்து வருத்தப்படுகிறாய். இதுவரை நடந்ததை யோசித்து வருத்தப்படுவதை விட்டுவிட்டு இனி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என யோசிக்க ஆரம்பி. அதன் மூலமாகத்தான் நீ உன் வாழ்க்கையை புத்துணர்ச்சியோடு சந்தோஷமாய் வாழ ஆரம்பிக்கலாம் என் செல்லமே. என்னதான் இந்த உலகில் வாழக்கூடிய மனிதன் எதையெதையோ தேடி அலைந்து ஓடி பாய்ந்தாலுமே கூட இறுதியில் அவனுக்கு தேவைப்படுவது அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமும் தானே. அப்படிப்பட்ட நிம்மதியும் சந்தோஷத்தையும் நிலையானதாய் நான் உனக்கு கொடுக்க முடிவெடுத்து விட்டேன். இதுநாள் வரை நீ என்னிடம் கேட்ட அத்தனை பிரார்த்தனைகளும் அத்தனை விருப்பங்களும் இனி வெகு விரைவாக உனக்கு நிறைவேறப் போகிறது. ஒருவரை வீட்டுக்கு அழைத்து உணவு கொடுத்தால் அது விருந்தாக மதிக்கப்படுகிறது. அல்லது ஒருவர் வந்து எனக்கு பசிக்கிறது என கேட்ட பிறகு கொடுத்தால் அது பிச்சையாக நினைக்கப்படுகிறது. நீ கொடுப்பது விருந்தாகவோ பிச்சையாகவோ இருக்கக்கூடாது. யார் ஒருவர் இல்லை என நினைக்க வருத்தப்படுகிறார்களோ அவர்களை நீயாகவே அவர்கள் இருக்குமிடம் தேடி சென்று யார் என்பது கூட தெரியாமல் அவர்களுக்கு உதவி செய்தால் அதுதானே தான தர்மம். அப்படிப்பட்ட தான தர்மம் செய்யக்கூடிய அளவிற்கு உனக்கு நல்ல மனசு இருக்கிறது என்பதை நான் அறிவேன். உன் மனதிற்கு தெளிவை கொடுத்து உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுப்பதற்காக தான் இப்போது உன்னை தேடி வந்துள்ளேன். சில நேரங்களில் மனக்கவலைகள் தாங்க முடியாமல் நீ நன்றாக அழுது விடுகிறாய். அப்போது உன் மனதில் ஒரு தெளிவு பிறக்கிறதல்லவா? 1000 ஆசிரியர்கள் சேர்ந்து கொடுத்தாலும் அப்படிப்பட்ட தெளிவை உனக்குள் உருவாக்க முடியாது. அதனால் உன் வாழ்வில் எப்போதெல்லாம் தெளிவு பெறுகிறாயோ அப்போதெல்லாம் எல்லாம் சரியாகும் என்ற நம்பிக்கையும் உனக்குள் வளர்த்துக்கொள். நீ பட்ட தெளிவின் மூலமாகவே உன் வாழ்க்கையை நான் அழகாய் மாற்றி விடுவேன். நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவாக உன் மனதில் வந்த யோசனைகள் உனக்கு சரியாக கை கொடுக்கும் என் செல்லமே. புரிதல் இல்லாத வாழ்க்கையில் புதையலே கிடைத்தாலும் அது வீணானது தானே. அப்படி உனக்கு நான் கொடுக்க போகும் அற்புத வாய்ப்புகளையும் புதையலாக வீணாக்கிவிட விட்டுட மாட்டேன். உனக்கு எல்லாரையும் புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல குணத்தையும் எல்லாரும் உன்னை புரிந்து கொள்ளக்கூடிய அற்புத குணத்தையும் எல்லாருக்கும் உருவாக்குவேன். தினமும் உனக்கு நீயே தைரியமும் ஊக்கமும் சொல்லிக்கொண்டால் வேறு யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காதல்லவா? நீ நினைத்தால் மட்டும்தான் உன்னால் ஜெயிக்க முடியும் என்பதை உணர்ந்து கொண்டு எப்போதும் தைரியத்தை உனக்கு துணையாக வைத்துக்கொண்டு எல்லா வேலைகளையும் செய்யப்பார். நிச்சயமாக உனக்கான விஷயங்களில் நான் வெற்றியை மட்டும்தான் கொடுப்பேன். நீ செய்கிற தவறுக்கெல்லாம் எதிர்பாராத நேரத்தில் எப்படி தண்டனை கிடைத்ததோ அதே போல நீ செய்த நன்மைகளுக்கு இப்போது தக்க சமயத்தில் உதவியும் செய்யத்தான் ஓடோடி வந்துள்ளேன். உன் உணர்வுகளை யார் மதித்தாலும் மதிக்காவிட்டாலும் சரி, அங்கு ஒருபோதும் உரிமைக்கு இடம் கொடுத்து விடாதே. ஏனெனில் உணர்வுகளை விட உரிமை என்பது மிகவும் அவசியமல்லவா? உன்னை மதிக்காதவர்கள் அதற்கு உண்டான தண்டனையாக இன்னொருவர் மதிக்காமல் நடந்து கொள்ளும் போது உன் மனம் எப்படி வேதனைப்பட்டது என்பதை உணர்ந்து கொள்வார்கள். உனக்கு உரிமையை மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சில மனிதர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் தேவைக்கு மட்டும் உன்னை தேடுவார்கள். ஏதாவது ஒரு விஷயத்தில் உரிமை எடுத்து உன்னிடம் சண்டை போட வருவார்களே தவிர வேறு எதுவும் உனக்கு இது தேவையா அது தேவையா என கேட்பதும் இல்லை. நீ நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறாயா என யோசிப்பதும் கிடையாது. அப்படி தன் தேவையையே பெரிதாக நினைத்து கொண்டு சுயநலத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மத்தியில் எல்லாரும் இருக்க வேண்டும், எல்லாரும் எல்லாமும் நன்றாகவும் இருக்க வேண்டும் என நினைக்கும் என் அன்பு பிள்ளையான உனக்கு காலமாக இருந்து நான் பதில் சொல்லப் போகிறேன். எல்லாவற்றிற்கும் காலம் நிச்சயம் பதில் சொல்லும் என்பது போலதான் இப்போது உனது கஷ்ட சூழ்நிலைகளுக்கும் ஒரு பதிலை நான் சொல்லப் போகிறேன். சில சூழ்நிலைகளை கடந்து செல்ல உடல் வலிமையை விட மன வலிமை அவசியம் என நான் சொல்லியிருந்தேன் அல்லவா? இப்போது மன வலிமையோடு உன் வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராகு. ஏமாற்றங்களை மட்டுமே சந்தித்த உன் உள்ளத்தில் இனிமேல் யாரையும் நம்பக்கூடாது என்பதில் உறுதியாக ஆகிவிட்டாய். நம்பக்கூடாது என்று நான் சொல்லவே மாட்டேன் என் செல்லமே.
எல்லா மனிதர்களையும் நம்பலாம், நம்பிக்கைதானே வாழ்க்கை. ஆனால் முழு நம்பிக்கையும் அவர்களிடம் கொடுத்துவிட்டு அதற்கு பிறகு உன் வாழ்க்கையை நினைத்து நீ வருந்தக்கூடாது. யாருக்கு எந்த அளவிற்கு மரியாதையும் அன்பும் நம்பிக்கையும் கொடுக்க வேண்டுமோ அவரவர்களுக்கு அந்த அளவு கொடுத்து அவர்களுக்கு உண்டான இடத்தில் அமர வைத்தால் போதும். மனம் உடைந்து நீ சிந்தக்கூடிய கண்ணீர்களுக்கெல்லாம் பதிலாகத்தான் உன் வாழ்வில் நல்லதையும் வெற்றி செய்தியையும் உன்னிடம் கொண்டு வந்து தர வந்துவிட்டேன். கேட்டு பெறக்கூடிய அன்பில் ஒருபோதும் உண்மை இருக்காதல்லவா? கேட்காமலே கொடுக்கப்படும் உனது அன்புக்கு நிச்சய மதிப்பும் மரியாதையும் அதிகம். எல்லோரிடத்திலும் அன்பாக பாசமாக நடந்து கொள்கிறாய். எல்லாருக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுக்க நினைக்கிறாய். ஏன் உனக்குள் இத்தனை போராட்டம்? நல்ல விஷயங்களைத்தான் செய்கிறாய் என்றாலும் கூட உன் மனதில் நிறைய போராட்டங்களும் குழப்பங்களும் கேள்விகளும் துளைத்து இருக்கிறது என்பதை நான் அறிவேன். கொஞ்சம் அமைதியாக இரு. காலம் மாற மாற எல்லாம் மாறும். யார் உன்னை நிராகரித்தார்களோ அவர்கள் கண்முன்னால் நீ தவிர்க்கவே முடியாத சக்தியாக வெற்றி ஆளுமையாக வாழப்போகிறாய். யார் உன்னை என்ன சொன்னாலும் கவலை கொள்ளாதே. இந்த உலகில் விலை உயர்ந்த பொருளாக நீ இருப்பதால் தான் உன்னை வாங்க இயலாமல் எல்லோரும் உன்னை நிராகரித்து ஒதுங்கி செல்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள். சோதனை காலம் வரும்போதும் வறுமை காலம் வரும்போதும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் போதும். எல்லாமே சரியாகிவிடும் என் செல்லமே. மேகங்கள் மூடிக்கொண்டு இருக்கும்போது அதை தாண்டி சூரியனால் கூட சில சமயங்களில் பிரகாசிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது மனிதர்கள் மட்டும் எம்மாத்திரம்? விரைவில் உன் வாழ்வில் மேகங்களாக இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்து சூரியனைப் போல பிரகாசத்தை நான் கொடுக்கப் போகிறேன். எல்லா உறவுகளும் கண்ணாடி போலத்தான் என்பதை மறவாதே. உடையாத வரையிலும் தான் அதில் ஒரு முகம் காட்டும். உடைந்து விட்டால் அது பல முகங்களை காட்டும். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களையும் அவர்களது செயல்களையும் நீ அப்படித்தான் பார்க்க வேண்டும். எல்லோரிடமும் அளவாக நடந்து கொண்டாலே எந்த பிரச்சனையும் வராது அல்லவா? உன் வாழ்க்கையை அடிக்கடி கொஞ்சம் திரும்பி பார்த்துக்கொள். உன்னுடைய வழிகளும் நீ கடந்து வந்த பாதைகளும் வழிகளும் வேதனைகளும் எல்லாமே சேர்ந்து இப்போது உனக்கான புது நம்பிக்கையை தரப்போகிறது. கோபம் ஏற்படும் போதெல்லாம் அதை அடக்கி ஆள கற்றுக்கொள் என் செல்லமே. ஏனெனில் கோபம் என்பது பிறரால் தான் உனக்கு வந்த குணம்தானே தவிர அது உனக்கு பிறக்கும் போதே நான் கொடுக்கவில்லை. பாதியில் வந்தது பாதியிலேயே போகட்டும் என உனது கோப குணத்தை தூக்கி போட்டுவிட்டு பொறுமையான குணத்தை உனக்குள் வைத்துக்கொள். கோபம் என்பது பிறரால் உனக்கு வரக்கூடிய கெட்ட விஷயம் என்பதை உணர்ந்து கொண்டு எல்லா நல்ல விஷயங்களை மட்டும் உன் கைவசமாக வைத்துக்கொள். உன் வாழ்வில் உனக்கு கிடைக்காததையும் உன்னிடம் இல்லாததையும் நினைத்து ஏங்கி நேரத்தை வீணடித்து விடாதே. உனக்கான வசதியும் வாய்ப்புகளும் இப்போது சரியானபடி கிடைக்கப் போகிறது. கொஞ்சம் பொறுமையோடு காத்திருக்க கற்றுக்கொள் என் செல்லமே. எல்லாவற்றிற்கும் உரிய நேரம் இருக்கிறது. அவசரப்படுவதால் நிம்மதிதான் காணாமல் போகுமே தவிர நினைத்ததை ஒருபோதும் அடைய முடியாது. ஒருவரின் வசதியோ பணமோ அழகோ அவர் வாழ்க்கையை உயர்த்தாது. அவர் செய்யக்கூடிய நற்செயல்களும் அவர் செய்யக்கூடிய நல்ல சிந்தனைகளும் தான் அவர் வாழ்க்கையை உயர்த்துவதற்கான அழகான ஆரம்ப புள்ளியாக இருக்கும். நிச்சயமாக உன் நல்ல எண்ணத்திற்கும் நல்ல குணத்திற்குமாகவே நீ எதிர்பார்த்ததையும் ஆசைப்பட்டதையும் விரைவாய் செய்து முடிப்பேன். உனக்கான நற்செய்தியை சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு சிறப்பாக உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. ஓம் ஸ்ரீ வராய் தாயே